கம்பிக்குடி ஜமீன் கைலாசநாதன் ரமேஷை போட்டு கலக்கிக் கொண்டு இருந்தார். என்ன ரமேஷ், நீ எப்ப அந்த லக்ஷ்மி பேச்சுல உனக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பவே அதை என்னன்னு தீத்துக்கிற வழிய பாரு. அதான் மாமா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்த யோசிக்க, திரும்ப கிளம்பி போ. கொஞ்சம் பிரியா கூட பேசணும்னு அவ செல்போன் நம்பரை கேளு. 2 நாள்ல நல்ல முகூர்த்தம் வருது, அன்னைக்கே கல்யாணத்தையும் வச்சுக்கலாம்னு சொல்லு. கல்யாணம் பத்தியெல்லாம் நான் பேசுனா நல்லா இருக்காது மாமா. என்னோட அம்மச்சி அத்தைன்னு உரியவங்க பேசட்டும். நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுன மாதிரி தான். என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ரமேஷ், அந்த பொண்ணு வேற ஒருத்தனை காதலிக்கிறா. உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு தெரியும் ரமேஷ். இங்க பாரு, உன் தாத்தா நாகமாணிக்கக்கல்ல தூண்டுலா வச்சுத்தான் லயன் லக்ஷ்மியோட மக பிரியாவை உனக்கு சம்பந்தம் பேசியிருந்தாரு. ஆனா இப்ப இந்த கல்யாணம் நடக்குமாங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி. சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? பொண்ணுதான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்ப நாகமாணிக்கக்கல்லையாவது திரும்ப கேளு ரமேஷ். அது என்ன நாளனா எட்டனா சமாச்சாரமா விட்டு கொடுக்க? என்ன மாமா நீங்க, நான் அதை விடுவேனா? பிரியா விஷயம் எனக்கு இப்பத்தானே தெரிய வருது. சரி, நீங்களும் என் கூட வாங்க, 2ல ஒன்ன பாத்துடலாம். கண்டிப்பா வரேன் ரமேஷ். ஆனா எனக்காக நீ ஒன்னு பண்ணணும். தெரியும், அந்த நாகமாணிக்க கல் உங்களுக்கு விலைக்கு வேணும், சரிதானே? விலைக்கு தந்தாலும் சரி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கட்டிக்கிட்டாலும் சரி. கம்பிக்குடி கைலாசநாதன் அப்படி சொன்ன நொடி ரமேஷிடம் ஒரு திகைப்பு. ஆமா ரமேஷ், நான் மனசாரத்தான் சொல்றேன். உங்க தாத்தாவுக்கு தான் எங்க ஜமீன் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்ததே இல்லை. என் மக இருக்கும் போதே லக்ஷ்மி மகளுக்கு உன்னை பேசினாரு. நானும் அவர் உயிரோடு இருந்தவரை இந்த விஷயத்துல எதுவும் பேச முடியல. இல்ல, தெரியாமத்தான் கேக்குறேன். அந்த கல்லு மேல உங்களுக்கு அப்படி ஒரு மதிப்பா? கல்லோட எங்க வீட்டு மாப்பிள்ளையா நீ வந்துடு, அப்புறம் தெரியும் அதோட சக்தி. சரி, எனக்கும் சம்மதம்தான். லக்ஷ்மியோட பொண்ணு மேல பெருசா ஈர்ப்பு ஒன்றும் கிடையாது. அதுவும் அது ஒரு படிச்ச குதிரை. அதனால கல்லை திருப்பி கொடுத்துடு ஆத்தா. கல்யாணமும் வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம்னே சொல்லிடுறேன். ஆஹா, அற்புதமான முடிவு. ஆனா இதுல நீ உறுதியா இருக்கணும். இருப்பியா? எனக்கு ஒன்னும் இல்ல. ஆனா தாத்தாவோட கடைசி ஆசைய நிறைவேத்தாம போயிட்டதா கெட்ட பேர் வந்துருமோன்னு யோசிக்கிறேன். நீ எங்கப்பா நிறைவேத்தாம போன? அந்த பொண்ணுதான் கூட படிச்சவனை காதலிச்சு ஒன்ன வேண்டாம்னு சொல்லிட்டா. பழி அந்த பொண்ணு மேலத்தான் விழும். நீ கவலைப்படாத ரமேஷ். சரி மாமா, கிளம்புங்க, ஒரு கை பார்த்துடலாம். ரமேஷ் அப்போதே அவரோடு லக்ஷ்மியை சந்திக்க கிளம்பிவிட்டான். அவனுக்கு மிக பிடித்த இரும்பு குதிரை போன்ற காரில் கைலாசநாதனுடன் அம்பாரி மாளிகைக்குள் நுழைந்தான். அப்போதுதான் லக்ஷ்மி பிரியாவை மடக்குவதற்காக துப்பறியும் நிபுணருடன் வெளியேறியிருந்தாள். சிட்டிபாபு ரமேஷை உட்கார வைத்து தாங்கு தாங்கு என்று தாங்கத் தொடங்கிவிட்டான். மாப்பிள்ள சார், இப்பதான் அம்மா ஒரு அவசர வேலையா வெளியே போனாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா? அப்படியா, அவங்களத்தான் பார்க்க வந்தேன். சரி, எப்போ வருவாங்க? அது தெரியாதே சார். சரி, அவங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து பார்க்கறேன். ரமேஷும் கைலாசநாதனும் ஏமாற்றத்துடன் காரில் ஏறி கிளம்பினர். அம்பாரி மாளிகைக்கு வெளியே தள்ளுவண்டி கடை போட்ட ஒருவன் கார் அவனை கடக்கவும் தன்னிடம் இருந்த செல்போனில் யாருக்கோ தொடர்பு கொண்டான். அண்ணே, எல்லா ஏற்பாடும் தடபுடலா நடக்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லமணி ஐயா பேரன் கூட இப்பதான் வந்துட்டு போறான் என்றான். அவன் முழுசா வீட்டுக்கு போய் சேரக்கூடாதுடா, தூக்கிடுங்க. கட்டளையிட்ட குரல் மாஜி எம்எல்ஏ ராஜதுரையுடையது. அண்ணே! ஆமாண்டா, பொண்ண காணோம்னு படம் காட்டிக்கிட்டு கல்யாண ஏற்பாட பார்த்துட்டு இருக்காளா? அவ மாப்பிள்ளைய இப்ப விட்டா அப்புறம் போட முடியாதுடா. என் மேல லாரியை ஏத்த பார்த்த மாதிரியே அவன் மேலையும். சரிங்கண்ணே, 1/2 மணி நேரத்துல அவன் காலின்னு தகவல் வரும்னே. போனை முடக்கிவிட்டு சொன்னபடியே செய்ய தயாரானான். தார்ச்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த அந்த கார் ஓடியது போதும் என்று ஒரு ஓரமாக நிற்கத் தொடங்கியது. காருக்குள் பிரியாவும் அஜயும் அமர்ந்திருந்தனர். கார் நிற்கவும் பிரியா கேட்டாள், டிரைவர், ஏன் காரை ஓரம் கட்டுற? கிளட்ச் பிளேட் பழுதடைஞ்சிருக்கு மேடம்.
இல்லையே, வண்டி நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. வண்டி ஓட்டுற எனக்குல்ல மேடம் தெரியும். அவன் பதிலில் சன்னமாய் ஒரு அலட்சியமும் கூட. பிரியாவின் கூரிய புத்தி அதை அந்த நொடியே புரிந்து கொண்டு விட்டது. அவனும் காரை விட்டு இறங்கி பேனட்டை திறந்து கொண்டு உள்ளே பழுது பார்ப்பது போல நடிக்கத் தொடங்கினான். அஜய், எனக்கென்னமோ இந்த டிரைவர் மேல சந்தேகமா இருக்குடா. வேணும்னே கார் வேகத்தை குறைச்சு ஓட்டுறான். நடுவுல யார் கூடவோ போன்ல பேசிக்கிறான். கவனிச்சதானே? ஆமா பிரியா, நானும் கவனிச்சேன். நீ யாருன்னு தெரிஞ்சு உன் அம்மா கிட்ட போட்டு கொடுத்திருப்பானோ? இரு, இவன் கிட்ட போய் நான் பேசி பாக்கறேன். அஜயும் பேச்சோடு பேச்சாக காரை விட்டு இறங்கினான். டிரைவரும் அவன் வருவதை பார்த்து நிமிர்ந்தான். என்னையா, நிஜமாவே ரிப்பேரா இல்ல ஏதாவது டுபாக்கூர் வேலை பாக்குறியா? டுபாக்கூர் வேலையா? நான் எதுக்கு சார் அதெல்லாம் பார்க்கணும்? இதோ பார், நான் ஒன்னும் காதுல பூ வச்சுட்டு வரல. உண்மைய சொல்லு. பிரியா யாருன்னு உனக்கு தெரியும் தானே? சார் சொல்லியா, இல்லாட்டி போ, நாங்க வேற வண்டிய புடிச்சு கிளம்பிக்க போறோம். அது சார். எது விவரமா சொல்லு. யாருக்காக இங்க காரை நிறுத்தி இருக்க? லக்ஷ்மி மேடம் வந்துட்டு இருக்காங்க சார். அடப்பாவி, ஆமா, பிரியாவை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்ச? லக்ஷ்மி மேடம் எங்களை தேடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? மேடம் உங்களை கண்டுபிடிக்கிற பொறுப்பை பல துப்பறியும் நிபுணர்கள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஏஜென்ட்டோட உதவியாளன் தான் நான். பிரியா, நம்ம நினைச்ச மாதிரி இவன் நம்மள தெரிஞ்சுக்கிட்டான். உங்க அம்மா நம்மள ட்ராக் பண்ணி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. வா, நம்ம வேற காரை பிடிச்சிட்டு போகலாம். அஜய் முகம் சிவக்க சாலை நடுவில் போய் நின்றவனாக ஏதாவது வாகனம் வந்தால் தடுத்து நிறுத்தி அதில் ஏறிக்கொள்ள தயாரானான். அதேபோல் ஒரு காரும் நல்ல வேகத்தில் வந்தபடி இருந்தது. கை கட்டை விரலை உயர்த்தி வாய்ப்பு கேட்டவனாக நின்றவன் முன்னே கச்சிதமாக அந்த காரும் தேங்கி நின்றது. காரின் கண்ணாடிகள் சீரான வேகத்தில் இறங்கிட உள்ளே லயன் லக்ஷ்மியின் முகம் தெரிந்தது. கூலிங் கிளாஸை கழட்டியபடியே அஜயை வெறித்தவள் தாமதமில்லாமல் காரை விட்டு இறங்கினாள். பிரியாவும் லக்ஷ்மியை பார்த்துவிட்டு சற்று பதைத்து போனாள். பிரியா, இப்படியெல்லாம் நீ நடந்துக்குவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பிரியா மௌனமாகவே நின்றாள். வாய திறந்து பேசு. இப்படித்தான் பண்ணுவியா? பிரியா மௌனமாகவே இருந்தாள். பேசுடி. திருப்பதிக்கு எதுக்கு போறீங்க? திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கத்தானே? லக்ஷ்மியின் கேள்விக்கு ஆண்மையோடு ஆமா, சரியா சொன்னீங்க என்று முன் வந்தான் அஜய். அவன் பதில் அவள் கன்னத்தில் அரைந்தது போல் இருந்தது. நீ வாய மூடு, உன்கிட்ட பேசல. லக்ஷ்மி அவனை நீ என்று கூறவும் அதுவரை மௌனமாக இருந்த பிரியாவிடம் ஓர் ஆவேசம். அம்மா, அவரை மரியாதை இல்லாம பேசாத. அவர் என் வருங்கால கணவர். பிரியாவின் பதிலுக்கு ஒரு பதிலை சொல்ல லக்ஷ்மி வாயை திறந்த போது அவள் செல்போனில் அழைப்பொலி. காதை கொடுத்தவள் அப்படியே ஸ்தம்பித்து காரின் மேல் சாய்ந்து விட்டாள். அவளுடன் வந்த துப்பறிவாளன் என்ன மேடம் ஆச்சு என்று கேட்டான். மாப்பிள்ள ரமேஷ் போன காரு ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்துட்டாராம். கூட போன கம்பிக்குடி ஜமீனும் இறந்திருக்காரு. அவளின் பதில் பிரியாவை மட்டும் ஒரு இறுக்கத்தில் இருந்து விடுவித்தது போல் ஆக்கியிருந்தது. அரசு பொது மருத்துவமனை வார்டில் ஒன்றுமே தெரியாதது போல கண்களை மூடி படுத்திருந்தார் ராஜதுரை. காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் அங்கு வந்தார். சார், ஒன்னும் பிரச்சனையாகாது. லாரிக்கு பிரேக்கு கட் ஆயிடுச்சு, அதான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எஃப்ஐஆரை போட்டு டிரைவரையும் லாக்அப்ல உட்காத்தி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வேற யாருக்காவது இது கொலை முயற்சின்னு சந்தேகம் வந்துச்சா? இல்ல சார், இந்த நிமிஷம் வர இது விபத்து தான். லாரி டிரைவர் அவ்வளவு கச்சிதமா வேலையை முடிச்சிருக்கான். சந்தோஷம். என் சபதத்துல ஒரு பாதி நிறைவேறிடுச்சு, இன்னும் ஒரு பாதி பாக்கி இருக்கு. அந்த மறுபாதி லக்ஷ்மி மேடம் தானே சார்? அவளேதான். அவ இப்ப கதி கலங்கி போயிருப்பா. என்ன இப்படி ஈவு இறக்கம் இல்லாம படுக்க வச்சவள சும்மா விடுவேனா? பாத்து சார், கமிஷனர் கிட்ட மேடத்துக்குத்தான் பவர் அதிகம். என் கிட்டையும் பவர் இருக்குயா, பாக்குறியா? ராஜதுரை கேட்கும் போதே சிரித்தபடி வந்தார் சங்கரானந்த சாமிகள். வாங்க சாமி, உங்களைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன், வந்துட்டீங்க. சாமினா நினைச்ச உடனே வரணும் அப்பா. சரியா சொன்னீங்க சாமி. சாமி, இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். தெரியும் அப்பா, இருந்தாலும் அவசரப்பட்டுட்ட. என்ன சாமி சொல்றீங்க? இனி சொல்ல என்ன இருக்குப்பா?
விதி வலியது. எது எப்ப எப்படி நடக்கணுமோ அப்ப அப்படியே நடந்து முடிஞ்சிடுச்சு. வினை விதைச்சா வினை, திணை விதைச்சா திணை. நீங்க சாமியார் பாருங்க, இப்படித்தான் பேசுவீங்க. ஆனா நான் உப்பு காரம்னு சாப்பிட்டு வாழ்ற ஒரு மனுஷன். என் வரையில நான் யாரு வம்புக்கும் போறவன் இல்ல. அதே நேரம் வந்த வம்பையும் விடமாட்டேன் சாமி. போதும் ராஜதுரை, கொலை பாவம் பத்தி உனக்கு தெரியல. 7 ஜென்மத்துக்கும் அது தொடர்ந்து வந்து கணக்க தீர்க்கும். 7 ஜென்மமும் நீ ஒரு உயிரை அநியாயமா பறி கொடுத்துட்டு அந்த துக்கம் தாழாம அதை நினைச்சே வாட போற. எனக்கு இப்ப வாழ்ற நாள் தான் சாமி கணக்கு. மத்த ஜென்மத்தை பத்தியெல்லாம் நான் எதுக்கு நினைக்கணும்? ராஜதுரை சாமியாரிடம் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டிருக்க காவல்துறை உதவி ஆய்வாளர் மெல்ல ஒதுங்கிக் கொள்ளத் தொடங்கினார். சார், அப்போ நான் போயிட்டு வர்றேன். சரியா? அப்பப்ப நிலைமைய பத்தி தகவல் கொடுத்துட்டே இரு. நரிக்குடி ஜமீனே ஒளிஞ்சு போச்சு, கம்பிக்குடிக்காரனும் ஒளிஞ்சான். ராஜதுரை சிரித்தார். காவல்துறை உதவி ஆய்வாளர் விலகிக் கொள்ள எழுந்து நன்றாக நடந்தே போய் அறைக்கதவை மூடினார் ராஜதுரை. சாமி என்று சங்கரானந்த சாமியாரிடம் வந்து நின்றார். என்னப்பா உன் அடுத்த குறி லக்ஷ்மியா? ஆமா சாமி, முதல்ல அவகிட்ட இருக்கிற நாகமாணிக்கம் என் கைக்கு வரணும். அப்புறம் அவ மக கழுத்துல நான் தாலிய கட்டி அவளோட அவ்வளவு ஆஸ்திக்கும் வாரிசாகணும். சங்கரானந்த சாமிகள் ராஜதுரையின் ஆசையை ஒரு பேராசையாக உணர்ந்து சிரித்தார். சாமி, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? நீ ரொம்பவே அவசரப்படுறப்பா. சாமி, நான் சரியாத்தான் செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு தோணுறத செய்யப்பா, ஆனா கொலைப்பாவம் மட்டும் வேண்டாம். இனி கொல்றதுக்கு யாரும் இல்ல சாமி. லக்ஷ்மிய போட்டு உழுக்கிறது தான் என் வேலை. நல்லாவே உழுக்கு. அவ பதிலடி கொடுத்தா அதையும் வாங்கிக்கோ. யுத்தம்னு இறங்கிட்டா காயத்துக்கு பயப்படலாமா சாமி? நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப நல்ல பிள்ளையா தூது போனேன். என்ன உலகத்தை விட்டே அனுப்ப பார்த்தானே அந்த ஜமீன்தார் கிழவன். அப்ப நான் சும்மா இருப்பேனா சாமி? அதான் அவன் பேரனை தூக்கிட்டேன். அடுத்து லக்ஷ்மி, அவளோட மகளை நான் கட்டணும். அவ்வளவு சொத்தும் எனக்கு வரணும். உங்களுக்குத்தான் வசிய மருந்தெல்லாம் பண்ண தெரியுமே சாமி. ராஜதுரையை மௌனமாக வெறித்தார் சாமி. இப்படி பார்த்தா எப்படி சாமி? என்ன லக்ஷ்மியும் தானே கொல்ல நினைச்சா? அதனாலதான் அவளுக்கு மாப்பிள்ளையா ஆகி அவளை தினம் தினம் உசுரோட கொல்ல நினைக்கிறேன். இதுல என்ன சாமி தப்பு? ஒரு தப்பும் இல்லை. அதுதான் லக்ஷ்மியோட விதினா அதை யாரால மாத்த முடியும்? ஆமா, இவ்வளவு தூரம் என் உதவிய கேட்குறியே, எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா? எனக்கு நல்லா தெரியும் சாமி, உங்களுக்கு அந்த நாகமாணிக்க கல்லு வேணும். சரியா? பரவாயில்லையே, பளிச்சுன்னு சொல்லிட்டியேப்பா. சாமி, லக்ஷ்மிய கட்டி போடுறதுக்கு மருந்த தாங்க. நான் மாப்பிள்ளையான அடுத்த நிமிஷம் மாணிக்கக்கல் உங்களை வந்து சேரும். சாமியார் சிரித்துக்கொண்டே புறப்பட்டார். சாமி, மருந்து அடுத்த முறை வரும்போது கொண்டு வரேனப்பா. திருப்பதி. இந்த ஒரு மலைத்தலத்தில் மட்டும் திருமணம் செய்து கொள்ள குறித்த நாள், கிழமை, நேரம் எதுவும் தேவையில்லை. ஒவ்வொரு நொடியும் முகூர்த்த நேரம்தான். பிரியாவுக்கும் அஜய்க்கும் சன்னதியிலேயே திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. ரமேஷை போட்டு தள்ளிய ராஜதுரைக்கு இந்த திருமணம் ஒரு அதிர்ச்சி செய்தியாக இருக்க வேண்டும் என்பது லக்ஷ்மியின் திட்டம். அதே நேரம் ரகசியமாக வைத்திருந்து ரமேஷ் கர்ம காரியமெல்லாம் முடிந்த பிறகு தன் மகளுக்கு அஜயை பார்த்து முடித்தது போல் ஊர் நினைக்க வேண்டும் என்பதும் அவள் கணக்கு. இப்படி ஒரு உள்கணக்கோடு தான் லக்ஷ்மி கல்யாண ஏற்பாடு செய்கிறாள் என்பதெல்லாம் பிரியாவுக்கும் அஜய்க்கும் தெரியாது. அவர்கள் இருவருமே ரமேஷ் என்கிற தடை விலகவும் லக்ஷ்மி சம்மதித்து விட்டதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அஜயும் தன் வசமிருந்த நாகமாணிக்கத்தை லக்ஷ்மியிடம் கொடுத்து விட்டான். அதை பத்திரமாக பணப்பைக்குள் வைத்து விட்டாள். அது இருப்பதால் திட்டமிட்டபடியே எல்லாம் நல்லபடி நடக்கும் என்கிற ஒரு தைரியம் லக்ஷ்மிக்கு. திருப்பதியிலும் லயன் லக்ஷ்மிக்கு நல்ல செல்வாக்கு. அவளுக்கு பத்மஸ்ரீ விருது கிடைக்கப் போகிறது என்பது அங்கே கூட பல மேல்மட்டங்களுக்கு தெரிந்திருந்தது. அது நன்றாக வேலை செய்தது. அங்கே உள்ள பதிவு திருமண அலுவலகத்தில் அவளுக்காக ஜரூராக ஏற்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன.
அஜய்க்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி அவசர கதியில் தனக்கு திருமணம் நடக்கும் என்று அவன் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. பிரியாவிடம் கேட்டான். பிரியா, உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு ஏன் இப்படி அவசரப்படுறாங்க? எனக்கும் தெரியல, ஆனா ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும் அஜய். ஆனா நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல பிரியா. நான் மட்டும் நினைச்சேனா என்ன? ஒருவேளை இதுவும் அந்த நாகமாணிக்கத்தோட வேலையாயிருக்குமோ? அதே நேரம் மதுரை அரசு மருத்துவமனையில் டாக்டர் ராஜதுரையை பார்த்துவிட்டு டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று கூறும்போது முதுகு வலிக்கிறது என்று வேண்டுமென்றே பொய் சொல்கிறார். சரி, வலி நிக்க ஊசி போடுறேன், நிக்கலேனா ஸ்கேன் பண்ணி பார்த்துடுவோம் என்று கூறிவிட்டு அவர் விலக ராஜதுரையின் அடியாட்களில் ஒருவன் ஆச்சரியமாக பார்த்தான். என்னடா அப்படி பாக்குற? எதுக்குன்னு குணமாகலன்னு பொய் சொன்னீங்க? எனக்கு புரியல. டேய், நான் இப்பதான்டா படுத்தே இருக்கணும். என்னதான் காரியத்தை கச்சிதமா முடிச்சிருந்தாலும் நரிக்குடி ஜமீன் ஆளுங்களை சாதாரணமா நினைச்சிட முடியாது. இந்நேரம் அந்த ரமேஷ் சாவ சந்தேகப்பட்டு கமிஷனர் வர போயிருப்பாங்க. ஏற்கனவே நானும் லாரி ஏறித்தான் இங்க இருக்கேன். ஆகையால 5-3-8ன்னு அழகா கணக்கு போட்டு என்கிட்ட போலீஸ் வந்து நிக்கலாம். அப்படி போலீஸ் வந்தாங்கன்னா எந்திரிக்க கூட முடியாதபடி நான் இருக்கணும்டா. அப்பதான் கொஞ்சமாவது என் மேல பரிதாபம் வரும். ராஜதுரையின் எச்சரிக்கை உணர்ச்சி அந்த அடியாளை வாய்ப்பிழக்க செய்தது. அண்ணே, நீங்க எதனால எம்எல்ஏ ஆனீங்க? நான் ஏன் அடியாளாவே இருக்கேன்னு இப்பதானே புரியுது என்று ராஜதுரையை கொஞ்சம் புகழ்ந்தான். அவர் நடுநடுவே தலையணைக்கு கீழே வைத்திருந்த செல்போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். அண்ணே, யார்கிட்ட இருந்தண்ணே போனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நம்ம நாகையா கிட்ட இருந்துதாண்டா. லக்ஷ்மி இப்ப எங்க இருக்கா, என்ன செய்துட்டு இருக்காங்கிறது முக்கியமில்ல. நிச்சயமானே? செத்து இருக்கிறது அவ முடிவு செய்த மாப்பிள்ள இல்ல. பத்திரிகைகளுக்கெல்லாம் வேற பெருசா பேட்டி கொடுத்திருக்காளே. ஆமாண்டா, பாவம், அவ நிலைமைத்தான் இப்ப ரொம்ப மோசம். அந்த பொண்ண வேற காணுமாம்ல. ஆமாண்ணே, இந்த நேரத்துல சாமியார் மட்டும் இருந்தா சரியா சொல்லிடுவார்ல. அவருக்கும் ஆளை அனுப்பி இருக்கேன்டா. பசிய மருந்தோடு வர்றேன்ட்டு போனாரு, வந்துருவாரு. அவருக்கும் இப்ப லக்ஷ்மி முக்கியம், எனக்கும் இப்ப லக்ஷ்மி முக்கியம். பாத்துன்னு, லயன் லக்ஷ்மி சாதாரண பொம்பளை இல்ல. நீங்க 8 அடி பாஞ்சா அவ 16 அடி பாய்வான்னு. பாயட்டும்டா, நல்லாவே பாயட்டும். ஒரு ஜமீனையே சாச்சிட்டேன். இவ எந்த மூளைக்கு? ராஜதுரை தெனாவட்டாக பதில் சொன்னார். அவ்வேளையில் சாமியார் அழைத்தார். என்னப்பா ராஜதுரை, என்ன பத்தி அங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. அவர் அப்படி துல்லியமாக கேட்டது ராஜதுரையை கொஞ்சம் அதிரத்தான் வைத்தது. ஆமா சாமி, வசிய மருந்து கொண்டு வரதா சொல்லியிருந்தீங்களே, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படியாப்பா? அதத்தான் செய்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுவேன்பா என்று கூறிவிட்டு போனை வைத்தார். ராஜதுரை முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை. என்னண்ணே பலமான யோசனை? இந்த சாமியாரு பெரிய ஆளா இருக்காருடா. பெரிய ஆளா இருந்தாதானே சாமியாரா ஆக முடியும். நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடா. நாம இங்க அவரை பத்தி பேசுறது அவருக்கு அங்க எப்படிடா தெரியுது? அவர்கள் தங்களுக்குள் பொதுப்படையாக பேசிக்கொண்ட போது ராஜதுரை ஆவலாக எதிர்பார்த்த அந்த தொலைபேசி செய்தியும் வந்தது. அண்ணே, லக்ஷ்மி இப்ப திருப்பதியில இருக்கானே. அவ மகளும் அவளோட காதலனும் ஏற்கனவே திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்திருக்காங்க. நம்ம ஜமீன்தார் பேரனை போட்டதால லக்ஷ்மியும் அவ மக விருப்பப்படியே அவ காதலிச்சவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யற மாதிரி இருக்குன்னு. அநேகமா இங்க திருப்பதியிலே கல்யாணத்தை முடிச்சிட்டு மதுரைக்கு கூட்டிட்டு வர மாதிரி தெரியுது. அப்பதானே உங்களுக்கு ஆப்பு வச்ச மாதிரி இருக்கும். காதில் விழுந்த செய்தி ராஜதுரையை எழுந்து உட்கார வைத்தது. நகம் கடிக்கவும் விட்டது. அடுத்த நொடியே சாமியாரை அழைத்தான். சாமி, விஷயம் கைமீறி போய்கிட்டு இருக்கு. லக்ஷ்மி தான் மகளுக்கு திருப்பதியில கல்யாணம் முடிக்க போறாளாம். அப்படியா? அப்ப அவ மகளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதேப்பா. சாமி, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நீங்க தான் ஏதாவது செய்யணும். அது எப்படிப்பா முடியும்? நான் இருக்கிறதோ கோம்பை மலை, அவ இருக்கிறதோ திருப்பதி மலை.
சாமி, எனக்கு தெரியும், நீங்க மனசு வச்சா முடியும். இல்லப்பா, அவகிட்ட நாகமாணிக்கக்கல் இருக்கிற வர யாரு எது செய்தாலும் அவளுக்கு சாதகமாத்தான் முடியும். இத நீ புரிஞ்சுக்கோ. சாமி, இப்ப பார்த்து கால வாருறீங்களே. உள்ளத சொல்றேன்பா. அவ மனசு வச்சா நீ கூட சிக்கலாம். ஆனா அவளை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. உனக்கு இனி வசிய மருந்தும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாமி! இனி லக்ஷ்மி தான் சாமி. அவ உன்னை அழிக்க நினைச்சா யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நாகமாணிக்கக்கல். புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. பழி உணர்ச்சியில திரும்ப திரும்ப தப்பு பண்ணிடாத. சாமியார் அவனை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக பயமுறுத்தி விட்டு பேச்சை முடித்தார். ராஜதுரைக்கு அவருக்கு போன் செய்ததே தவறோ என தோன்றிற்று. சாமியார் அவருக்கு சரியான ஆலோசனைத்தான் அளித்திருந்தார். அவர் சொன்னது போலவே லக்ஷ்மி செயல்பட்டு கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம். நரிக்குடி ஜமீன். ரமேஷின் சடலம் பண்ணைத் தோட்டத்தில் நல்லமணி சமாதிக்கு அருகில் அடக்கம் செய்ய தயாராகிக் கொண்டிருந்தது. ஒரு கூட்டம் லக்ஷ்மி வராததை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. சரியாக அப்போது லக்ஷ்மியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு. ரமேஷின் அத்தை நாமகிரி என்பவள்தான் போனை எடுத்தாள். நான் லயன்லக்ஷ்மி பேசுறேங்க. தம்பிக்கு இப்படி ஆனதுல ரொம்ப வருத்தப்படுறேங்க. ஆமாமா, ஓ மாப்பிள்ளையாக வேண்டியவன் எம மாப்பிள்ளையா போய் சேர்ந்துட்டானே. கொஞ்சம் சொல்றத கேளுங்க. இது அந்த மாஜி எம்எல்ஏ ராஜதுரையோட வேலை. அவன்தான் லாரி விபத்து மாதிரி இப்படி செய்தது. திருப்பதி போய்கிட்டு இருந்த எங்க காரு மேலையும் லாரி மோத இருந்துச்சு. தப்பி பழைச்சது தம்பிராம் புண்ணியம். அட கொடுமையே, இது அந்த நாயோட வேலையா? ஆமாங்க, நான் எப்படியும் துக்கம் கேட்க வருவேன்னு தெரிஞ்சு வர வழியில என்ன கொல்றதுக்கு 2 லாரிங்களை தயாரா வச்சிருக்கான். அதான் நான் வரலங்க. ஆனா என் மனசெல்லாம் அங்கதாங்க இருக்கு. லக்ஷ்மியின் புத்திசாலித்தனமான பேச்சு நாமகிரியிடம் நன்றாகவே வேலை செய்தது. நாமகிரி அந்த துக்கமான சூழ்நிலையிலும் நெருங்கிய அவ்வளவு உறவினர்களையும் கூப்பிட்டு லக்ஷ்மி போனில் கூறியதை அப்படியே வார்த்தை பிசகாமல் சொல்லி எல்லோரையும் கலங்கடித்தாள். அவள் அப்படி பேசி முடிக்கவும் நான் கூட சந்தேகப்பட்டேன் என்றும், அந்த ராஜதுர இப்படியா பழி வாங்குவான் என்றும் பல மாதிரிகளில் உறவினர்களும் பேச ஆரம்பித்து விட்டனர். மூங்கில் காட்டுக்குள் தீப்பிடித்த மாதிரி செய்தி பற்றி எரியத் தொடங்கியது. தங்களுக்குள்ளேயே வைத்து பேசிக்கொண்டு ஆள அந்த குடும்பம் என்ன நடுத்தட்டு வர்க்கமா என்ன? நாமகிரியே எல்லோரது ஆலோசனையின் பேரில் கமிஷனருக்கு போன் செய்தாள். ஐயா, நான் பணத்தை இப்போதைக்கு அடக்கம் பண்ண போறது இல்ல. ஏன்னா இது விபத்துங்கிற பேர்ல ஒரு கொலை என்று அவள் சொல்லவும் கமிஷனருக்கு நடுங்கியது. அம்மா, நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க. அந்த லாரி டிரைவரை நான் விசாரிக்கிற விதமா விசாரிக்கிறேன் என்று அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு அவரே நேரடி விசாரணைக்கும் தயாராகிவிட்டார். விஷயம் மருத்துவமனையில் இருக்கும் ராஜதுரைக்கும் போனது. ராஜதுரை அவருக்கு உதவி செய்த உதவி கமிஷனரை பிடித்தார். என்னையா இது புது குழப்பம்? லக்ஷ்மி என்னவோ சொன்னான்னு கமிஷனரே விஷயத்துல இறங்கிட்டாராமே. ஆமாங்க, நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேனே, லக்ஷ்மி அம்மாவுக்கு கமிஷனர் கிட்ட நல்ல செல்வாக்குன்னு. என்னையா பல்ட்டி அடிக்கிற? இப்ப என்ன பண்றது? ராஜதுரை பதறினார். சாரி சார், ஒரு அளவுக்கு மேல என்னால உதவ முடியாது. இனி எல்லாமே அந்த லாரி டிரைவர் கையில தான் இருக்கு. அவன் மட்டும் கடைசி வர உங்களை காட்டி கொடுக்காம இருந்தா நீங்க தப்பிச்சீங்க. லக்ஷ்மி அம்மா உங்க மேல உள்ள பொறாமையில ஜமீன் ஆளுங்களை தூண்டி விட்டாங்கன்னு சொல்லுங்க. விஷயம் அதோட முடிஞ்சிடும். இல்லைன்னா... உதவி கமிஷனர் இழுத்த இழுப்பில் ராஜதுரை முன்னால் ஒரு தூக்கு கயிறே தோன்றி அவர் கழுத்தை வளைத்து இழுக்கிற மாதிரி இருந்தது. செல்போனை முடக்கியவர் அடுத்து சங்கரானந்த சாமியைத்தான் பிடித்தார். சாமி! என்னப்பா, பசிய மருந்துதானே, தயாராகிக்கிட்டே இருக்குது. இல்ல சாமி, இப்ப கதையே மாறிடுச்சு. அந்த லக்ஷ்மி திருப்பதியில இருந்துட்டே இங்க எனக்கு மொட்டையடிக்க பாக்குறா. விஷயத்த விவரமா சொல்லுப்பா. அந்த லக்ஷ்மி நரிக்குடி ஜமீனையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு இருக்கா சாமி. அது மட்டும் இல்ல, அவளும் அவ மகளும் திருப்பதியில இருந்து இங்க வந்தா அவங்க மேலையும் லாரி ஏத்தி கொன்றுவேங்கிற அளவுக்கு பீதிய கிளப்பி விட்டு இருக்கா.
புத்திசாலி பொம்பள. நாகமாணிக்கம் வேற அவகிட்ட இருக்கிறதால அவ நினைக்கிற மாதிரியே தான் எல்லாமும் நடக்கும். சாமி, நான் தான் ஆரம்பத்துல இருந்தே கொலைபாதகம் உனக்கு ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனேப்பா. சாமி, உதவி கமிஷனர் கிட்ட இப்பதான் பேசினேன். எல்லாம் டிரைவர் கையில தான் இருக்கு, என் கையில எதுவும் இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்களும் கைவிட்டுறாதீங்க சாமி, நான் அவங்களால பாதிக்கப்பட்டவன். சரிப்பா, என்னை என்ன செய்ய சொல்ற? அந்த டிரைவர் உண்மைய சொல்லக்கூடாது. அவன் வாய கட்ட வேண்டியது உங்க பொறுப்பு சாமி. சரி, உனக்காக செய்யறேன். ஆனா ஒன்னு, நான் ஸ்டேஷனுக்கு போய் அவனை பார்க்கணும். பார்த்தாத்தான் அவனை என் பார்வையால கட்ட முடியும். அப்படி நான் பார்க்கறதுக்குள்ள அவன் உண்மைய சொல்லிட்டா என் மேல வருத்தப்படக்கூடாது. சாமி, நீங்களும் கைவிடுறீங்களே. என்னப்பா பண்ண சொல்ற? வலுவான எதிரி கூடல மோதிக்கிட்டு இருக்க. அதுலயும் துளி கூட தோல்விய தராத நாகமாணிக்கம் உள்ள எதிரினா சும்மாவா? சங்கரானந்த சாமிகள் ராஜதுரையின் வயிற்றில் புலியை கரைத்தார். சாமி, போதும் சாமி, பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உடனே கிளம்புங்க. எனக்கு இப்பவே படபடன்னு வருது. சரிப்பா, நீ அமைதியாயிரு. நடக்கிறது தான் நடக்கும். நானும் எவ்வளவு வேகமா போலீஸ் நிலையத்துக்கு போக முடியுமோ அவ்வளவு வேகமா போய் பார்த்துட்டு உனக்கும் தகவல் தர்றேன். நல்லது சாமி. ராஜதுரை இப்படி இதுவரை படப்படுத்து அவரது சகாக்கள் கூட பார்த்ததில்லை. விக்கித்து போய் நின்றனர். மாலையும் கழுத்துமாய் நின்று கொண்டிருந்தனர் பிரியாவும் அஜயும். இடம் திருப்பதி பதிவாளர் அலுவலகம். சிட்டிபாபுவும் அங்கு வந்துவிட்டான். ஜோஷியர் குறித்து கொடுத்த நல்ல நேரத்தில் அஜய் பிரியா கழுத்தில் தாலியை கட்டினான். லக்ஷ்மி மனதுக்குள், பிரியா, உன்னை நல்லபடியா காப்பாத்திட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணீர் மல்க வாழ்த்தினாள். பின் தன் செல்போன் கேமராவில் சில புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள். சிட்டிபாபு பதிவாளரை நன்றாகவே கவனித்துக் கொண்டான். இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு ரகசியமாவே இருக்கட்டும் என்று அவருக்கு வாய்ப்பூட்டும் போட்டுவிட்டான். அடுத்த 5வது நிமிடம் கல்யாணம் நடந்த சுவடே தெரியாமல் தரிசனத்திற்காக மேல் திருப்பதிக்கு கிளம்பிவிட்டார்கள். பிரியாவும் அஜயும் ஒரு காரிலும் லக்ஷ்மி வேறொரு காரிலும் சென்று கொண்டிருந்தார்கள். முன்னால் சென்ற காருக்குள் இருந்த லயன் லக்ஷ்மி ஒரு புதிய முடிவுக்கு வந்திருந்தாள். ராஜதுரை போலீசில் மாட்டி கைதாகிவிட்டால் அவளை எதிர்க்கவோ கேள்வி கேட்கவோ இனி யாரும் இருக்கப் போவதில்லை. ஆனாலும் நரிக்குடி ஜமீனில் நாகமாணிக்கத்தை யாராவது திரும்ப கேட்டால் அவர்களை எப்படி சமாளிப்பது என்றும் யோசித்து வைத்திருந்தாள். போலீஸ் நிலையம். கமிஷனர் எதிரில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தான் லாரி டிரைவர். கச்சிதமாக அதே நேரத்தில் சங்கரானந்த சாமிகளும் உள்ளே நுழைந்தார். வாசலில் நின்ற காவலர்கள் அவரை உள்ளே விட மறுக்க சாமி பதிலுக்கு அவர்களை ஒரு அகன்ற பார்வை மட்டும் பார்த்தார். சில நொடிகளில் அவர்களிடம் எதிர்ப்பு போய்விட்டது. உள்ளே லாரி டிரைவரிடம் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. சாமியார் வரவும் எல்லோர் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது. டிரைவரும் அவரை பார்த்தான். சங்கரானந்த சாமிகளும் அவனை பார்த்தார். சாமியாரை பார்த்த கமிஷனர், யார் நீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க என்று கேட்டார். ஒரு புகார் கொடுக்கலாம்னு வந்தேன்பா. நான் சிவனேன்னு இருக்கிற ஒரு சந்நியாசி. ஆனா உங்க போலீஸ்காரங்க அப்பப்ப என்கிட்ட வந்து கஞ்சா இருக்கா அபின் இருக்கான்னு கேட்டு சங்கடப்படுத்துறாங்க. நான் அந்த மாதிரியான சாமி இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக புகார் கொடுக்க போறீங்களாக்கும்? சரிதான், அப்படி போங்க, இங்க முக்கியமான விசாரணை போய்கிட்டு இருக்கு என்று வாசல் பக்கமாய் கையை காட்டினார். சாமியும் மௌனமாய் வெளியேறிவிட்டார். அவர் வந்த காரியம்தான் முடிந்துவிட்டதே. இதை பார்த்த ராஜதுரை ஆளான உதவி கமிஷனர் மெல்ல தனிய ஒதுங்கி ராஜதுரைக்கு போன் செய்தார். சார், சாமியாரு வந்துட்டு போயிட்டாரு. லாரி டிரைவரும் இது கொலை இல்லைன்னு அடிச்சு பேசிட்டான். ராஜதுரைக்கு புத்துயிர் வந்தது போல் இருந்தது. சாமி, சரியான நேரத்துக்கு எனக்கு கை கொடுத்துட்டீங்க. உங்களை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சாமி என்று தனக்குள் நெகிழ்ந்து கொண்டார். மேல் திருப்பதி. தரிசனத்துக்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் லயன் லக்ஷ்மி. செல்போன்களை உள்ளே எடுத்துச் செல்ல அனுமதி இல்லாததால் அதை காருக்குள் வைத்துவிட்டு சிட்டிபாபுவை அதற்கு காவலாகவும் போட்டிருந்தாள். அந்த செல்போன் வழியாக புது உற்சாகத்தோடு பேச ஆரம்பித்தார் ராஜதுரை. ஹலோ லயன் லக்ஷ்மி. அம்மா இல்லங்க, நான் அவங்க பிஏ பேசுறேன். ஓ,
சிட்டி பாபுவா? ஆமாங்க சார். இப்ப எப்படி சார் உங்க உடம்பு இருக்கு? என் உடம்புக்கு என்னய்யா? உங்க அம்மாவை காப்பாத்த காசும் பணமும் இருந்தா எனக்கும் 4 பேர் இருப்பாங்கல்ல. சரிங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்களா? ஆமா, கூப்பிடு உங்க அம்மாவை. அவங்க சாமி கும்பிட போயிருக்காங்க. சரி, வந்த உடனே சொல்லு. உங்க அம்மா ஏவி விட்ட அஸ்திரம் புஸ்வானம் ஆயிடுச்சுன்னு. என் டிரைவர் துணிச்சலா நின்னுட்டான். இனி என்ன அசைக்க முடியாது. என்ன சீண்டின நரிக்குடி ஜமீனையே நிர்மூலமாக்கிட்டேன். கூட்டணி அமைச்ச உங்க அம்மாவையும் சும்மா விட மாட்டேன். எங்க எப்போ எதை எப்படி செய்வேன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு, உங்க அம்மா இனி நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மதுரையில நவீன மங்கம்மாவா திரிய முடியாது. ராஜதுரையின் குரலில் கோபம் கொப்பளித்தது. சிட்டிபாபு அதை கண்டு கொள்ளவில்லை. சரிங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடுறேங்க. ஆனா என் அறிவுக்குப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அம்மா உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுறவங்க. மகளுக்கு திருப்பதியில கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல உங்க சவால்ல நீங்க தோத்துட்டீங்க. அதோட அம்மா கையில சக்தி வாய்ந்த நாகமாணிக்கம் வேற இருக்கு. நீங்க எவ்வளோ மோதினாலும் அம்மா தான் ஜெயிப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிற வழிய பாருங்கண்ணே. சிட்டிபாபு சொன்ன விஷயம் ராஜதுரையை கொந்தளிக்க வைத்து விட்டது. கச்சிதமாக சாமியாரும் வந்து சேர்ந்தார். சாமி, ரமேஷ் கொலை வழக்குல இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. ஆனா இந்த லக்ஷ்மி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கேன் சாமி. அவளோட மகளுக்கு திருப்பதியிலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டாலாம். அந்த சொட்டத்தலையன் சிட்டிபாபு என்னடானா எங்க அம்மாவை யாராலையும் அசைக்க முடியாதுங்கிறான். நாகமாணிக்கக்கள் அவகிட்ட இருக்கிறதால அவளை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு வேற சொல்றான் சாமி. உணர்ச்சி வசப்படாம அமைதியா இரு ராஜதோர. இனி லக்ஷ்மி கிட்ட மோத வேண்டியது நீ இல்ல, நான் தான். அந்த கல் எனக்கு வேணும். அது மட்டும் என்கிட்ட வந்துட்டா நான் அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிடுவேன் என்ற சாமியாரின் குரலில் முதல் தடவையாக கடுமை, கண்களில் சிவப்பு. சாமியார் போன பிறகு ராஜதுரையின் அடியாள் ஒருவன், அண்ணே, இது நாள் வர சாமி இதமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பேச்சுல ஆத்திரமும் தெரிஞ்சிச்சுன்னே. ஒன்னு மட்டும் நிச்சயம்னே, சாமிக்கும் அந்த லக்ஷ்மிக்கும் நடுவுல பெரிய யுத்தம் நடக்க போகுது. சாமி கிட்ட லக்ஷ்மி பருப்பு எப்படி வேகுதுன்னு பாப்போன்னே. அட போங்கடா, லக்ஷ்மியும் சாமியும் என்னமோ ஆகட்டும். எனக்கு அவ சொத்தும் போச்சு, நாகமாணிக்கமும் போச்சே. ராஜதுரையிடம் ஆதங்கம். நரிக்குடி ஜமீன் மாளிகை. துக்க காரியமெல்லாம் முடிந்து ஒருவித அச்சமூட்டும் அமைதியுடன் இருந்தது. நல்லமணி ஐயா இருந்தவரை அவர் வைத்ததுதான் அங்கே சட்டம். 10 அடி தள்ளி நின்றுதான் அவரிடம் பேச வேண்டும். இப்போது அந்த இடத்தில் அவர் சகோதரி நாமகிரிதான் இருந்தாள். இறந்து போன ரமேஷின் அப்பாவும் நல்லமணியின் மகனுமான ஞானமணி சேகரன் பிறக்கும் போதே ஊனமுற்றவர். பேச்சும் வராது. ஆகையால் பண்ணை வீடு ஒன்றில் வேலைக்காரர்களால் பராமரிக்கப்படுகிறவராகவே இருந்துவிட்டார். ரமேஷ் பிறக்கும் போதே அவன் தாயும் இறந்து விட்டார். இப்போது அவனும் இல்லை. மொத்தத்தில் வாரிசே இல்லாதபடி ஆகிவிட்டது அந்த குடும்பம். இப்பொழுது நாமகிரிதான் அங்கே எல்லாம். நாமகிரி இளம் வயதிலேயே கணவனை இழந்த நிலையில் தன் மகள்கள் இருவருடன் பிறந்த வீட்டுக்கே வந்துவிட்டாள். மகள்கள் இருவருக்குமே கல்யாணமாகிவிட்டிருந்தது. நரிக்குடி ஜமீன் மாளிகை வீட்டின் மையத்தில் அவள் மட்டுமே. பங்காளிகளும் உறவுக்காரர்களும் வந்து வந்து துக்கம் கேட்டுவிட்டு போனபடியே இருக்க, வக்கீலும் ஜமீன் சொத்து சம்பந்தமாக பேச காத்திருந்தார். எல்லோரும் வந்து போய்விட்ட நிலையில் அவரை அருகே அழைத்து விவரம் கூறச் சொன்னாள். அம்மா, ஐயா போன பிறகு அவர் சொத்தெல்லாம் தாத்தா சொத்து பேரனுக்குங்கிற கணக்குப்படி ரமேஷ் தம்பிக்குத்தான் வரவேண்டி இருந்துச்சு. இப்ப தம்பியும் போயிட்டதால அவ்வளவுக்கும் வாரிசு தோட்டத்து வீட்டுல பேசக்கூட முடியாம கிடக்கிற ஐயாவோட மகன் ஞானமணிக்கு தாங்க, அதாவது உங்க அண்ணனுக்கு தாங்க. ஆனா ஞானமணி ஐயாவுக்கு உடம்பு மனசுன்னு ரெண்டுலையும் தெம்பில்லைலங்க. அதனால இந்த ஜமீன் ரத்த சம்பந்தப்படி அடுத்து நீங்க தான் நிக்கிறீங்க. அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டா உங்களுக்கு பவர் வந்துடும்.
எனக்கு பவர் வந்து? என்னம்மா, ஜமீன் நிர்வாகம் நடக்கணும்ல, நீங்க இருக்கிறதால நீங்க தானே பாத்துக்கணும். தம்பி வக்கீலு, நீ இழுக்காம நேரவே விஷயத்த சொல்லலாம். அம்மா, ஜமீன் சொத்து மதிப்பை விட அதோட கடன் தான் அதிகம். ஏதாவது பண்ணி சொத்தை காப்பாத்துற வழிய பாருங்க. நல்லமணி ஐயா ரமேஷ லக்ஷ்மி அம்மா மாப்பிள்ளையாக்கி அவங்க சொத்தை வச்சே அவ்வளவு கடனையும் அடைக்க திட்டம் போட்டிருந்தாரு. நாமகிரி அலட்சியமாக சிரித்தாள். இது எல்லாம் ஓரளவுக்கு நான் யூகிச்சதுதான். ஒரு வாரம் மட்டும் பொறுங்க, நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். வக்கீலும் சரி என்று கிளம்பிவிட்டார். புருவத்தில் வரிகள் விழுமளவு நெற்றியை சுருக்கிக் கொண்டு யோசிக்கத் தொடங்கிவிட்டாள் நாமகிரி. இரவு நேரம். நரிக்குடி ஜமீன் முன் நின்ற கார் ஒன்றிலிருந்து கருப்பு நிற கோஷா அணிந்தபடி லக்ஷ்மி இறங்கினாள். நேராக பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்த நாமகிரி முன் சென்று முகத்திரையை விளக்கினாள். அட லக்ஷ்மியா, என்னம்மா இது வேஷம்? வேஷந்தாங்க, என்ன பண்ணட்டும்? அந்த ராஜதுரையும் அவன் ஆட்களும் கொலவெறியோட அலையிறாங்க. சொன்னபடி எதிரில் அமர்ந்தாள். ஆனா அவன் ஒரு பாவமும் அறியாதவன்னுல சொல்றானா? சொல்வான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க? பெரியவர் அவசரப்பட்டு அவன்கிட்ட நாகமாணிக்கத்தை கொடுத்து விட்டுட்டாரு. பின்னாலேயே விஷயம் வெளியே போயிடக்கூடாதுன்னு அவன் மேல லாரி ஏத்தி கொல்லவும் ஏற்பாடு செய்துட்டாரு. நான் பதறி போயிட்டேங்க. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப பாருங்க, அதனால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். லக்ஷ்மி நடந்து முடிந்த தன் ட்ரெய்லரை நாமகிரியிடம் ஓட்டி காண்பித்தாள். அண்ணன் லாரிக்கு ஏற்பாடு பண்ணினப்போ நானும் அங்கதான் இருந்தேன். இப்ப அவரும் போயிட்டாரு, ரமேஷும் போயிட்டான். நான் தனிமரமா ஆயிட்டேன். கவலைப்படாதீங்கம்மா, நடந்தது நடந்துடுச்சு. அவனுக்கு ரமேஷை தூக்கி என் மக கழுத்துல தாலி கட்டணுங்கிறது தான் நோக்கம். அதுல முதல் விஷயத்துல ஜெயிச்சிட்டான், ஆனா என் மக விஷயத்துல தோத்துட்டான். லக்ஷ்மி அப்படியே பிரியா அஜய் திருமண விஷயத்திற்கு வந்தாள். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என் மகளுக்கு அவ கூட படிச்ச பையன் அஜயோட திருப்பதியில வச்சு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. இங்க நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை இறந்து கிடக்கிற போது அங்க கல்யாணம் பண்றோமேன்னு மனசு கிடந்து தவிச்சிச்சுங்க. ஆனா ராஜதுரை எந்த எல்லைக்கும் போவானேங்கிற பயத்துல இந்த முடிவை எடுக்கும்படி ஆயிடுச்சுங்க. லக்ஷ்மி வந்த விஷயம் முழுவதையுமே நேர்த்தியாக சரியான காரண காரியங்களோடு சொல்லிவிட்டதால் ஒரு பெருமூச்சு விட்டாள். நாமகிரி மௌனமாக இருந்தாள். பிறகு, சரி, இனி நீங்க உங்க மக மாப்பிள்ளைன்னு குடும்பமா சந்தோஷமா இருங்க. உங்க பொண்ணு ரமேஷ்க்கு மனைவியாக போறாங்கிற எண்ணத்துல தான் எங்க அண்ணன் உங்களுக்கு நாகமாணிக்கத்தை கொடுத்தாரு. அத திருப்பி கொடுத்துடுங்க. இலங்கை வியாபாரி ஒருத்தர் அதை 50 கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காரு. நாகமாணிக்கத்தை அவருக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம்னு இருக்கேன். ராமகிரி தான் ஏற்கனவே எடுத்திருந்த முடிவை சொல்லி முடித்தாள். லக்ஷ்மியிடம் அதிர்ச்சி. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க கிளம்புங்க. கொஞ்சம் சீக்கிரமே அதை கொடுக்கிற வழிய பாருங்க. நாமகிரி இனி பேச எதுவுமே இல்லாதது போல அதுவரை அமர்ந்திருந்தவள் எழுந்து நின்றாள். லக்ஷ்மிக்கா புரியாது பதில் வணக்கத்தை கூறிவிட்டு கிளம்பினாள். அம்பாரி மாளிகை. சங்கரானந்த சாமிகள் மாளிகைக்குள் நுழைந்தார். சாமியாரை பார்த்த லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சங்கடமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. வாங்க சாமி, எங்க இவ்வளவு தூரம்? லக்ஷ்மி சர்வசாதாரணமான ஒரு பாவனையுடன் கேட்டாள். ஏம்மா, உங்களை பார்க்க நான் வரக்கூடாதா? என்ன பார்க்க யாரு வேணும்னாலும் வரலாம். ஆனா நீங்க போன தடவை போனப்போ நான் அடுத்து கூப்பிட்டாதான் வருவேங்கிற ஒரு தொனி உங்ககிட்ட இருந்தது. அதான் இப்ப நீங்களா வரவும் எனக்கு ஒரே ஆச்சரியம். சரி, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்படி தெரியாத மாதிரி கேட்டா எப்படிமா? உங்க கையில இருக்கிற எல்லையில்லாத சக்தி கொண்ட நாகமாணிக்க கல்ல கேட்டுத்தான் வந்திருக்கேன். அது ஒரே ஒரு மண்டல காலம் மட்டும் எனக்கு தேவைப்படுது. அதை தர்றேன்னு சொன்னா உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி பிரச்சனை. என்ன பிரச்சனை பண்றதுக்கு என்ன இருக்கு? சும்மா எதையாவது சொல்லாதீங்க சாமி. சொல்றேன். லாக்அப்ல இருக்கானே லாரி டிரைவர், அவனை நான் தான் வசியம் பண்ணி ராஜதுரைய காப்பாத்தி வச்சிருக்கேன்.
அவனை இன்னொருக்க வசியம் பண்ணி ரமேஷ நீதான் கொலை பண்ணன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுமா. என்ன சாமி, வசியம் அது இதுன்னு மிரட்டி பாக்குறீங்களா? ரமேஷ் என் மாப்பிள்ளையாக வேண்டியவரு. நானே என் மாப்பிள்ளைய கொல்ல நினைப்பேனா? என்னம்மா, உங்க பொண்ணுக்குத்தான் ரமேஷ் மேல விருப்பம் இல்லையே. உங்க பொண்ணு விருப்பத்துக்காகவும் அந்த ரமேஷ் நாளைக்கு உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவும் குறிப்பா அந்த நாகமாணிக்கக்களை அமுக்குறதுக்காகவும் நீங்க தான் அந்த லாரி டிரைவரை ஏவி விட்டீங்கன்னு சொன்னா யாரு தரப்பு ஜெயிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. சாமியார் பதில் லக்ஷ்மிக்குள் இரைச்சலை உண்டு பண்ணியது. என்ன சாமி, ஒரு முடிவோடத்தான் வந்திருக்கீங்க போல. என் கிட்டத்தான் நாகமாணிக்கக்கள் இருக்கே, என்ன பயமுறுத்தி ஜெயிக்க முடியும்னா நினைக்கிறீங்க? அதத்தான் நரிக்குடி ஜமீன் திரும்ப கேட்டுட்டாங்களே, அது அவங்க சொத்து. இருக்கலாம், ஆனா நான் அதை அவங்களுக்கு கொடுத்தாதானே? சாமியார் திகைத்து போய் நிற்கிறார். என்ன சாமி, பேச்ச காணோம். அதுக்கு 50 கோடி ரூபாய் விலை சொல்லி இருக்காங்க. அத நானே கொடுத்துட்டா? லயன் லக்ஷ்மி சொன்னது சங்கரானந்த சாமிகளையே சற்று வாயடைக்க வைத்துவிட்டது. அதே நேரம் பக்கத்து அறையில் அமர்ந்து கொண்டு அவர்களின் வாக்குவாதத்தை கேட்டபடி இருந்த அஜயின் முகத்தில் ஏராளமான அதிர்ச்சி. சாமியாரும் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்து எகிரண வேகத்தில் அடங்கியவராக திரும்பி போகத் தொடங்கிவிட்டார். லக்ஷ்மி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அஜய் அவர் போவதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். லக்ஷ்மிக்கு தான் அப்போதே ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களிலும் வென்றுவிட்ட மாதிரி ஒரு உணர்ச்சி. எங்கோ ஒரு பெரிய தவறு மிக அழகாக திட்டமிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருப்பது போல ஒரு உள்ளுணர்வு அஜய்க்கு. தீவிரமாக அவன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் பிரியா உள்ளே வந்தாள். என்ன அஜய், என்ன தீவிரமான யோசனை? பிரியா, நம்ம நினைச்ச மாதிரியே நரிக்குடி ஜமீன்காரங்க நாகமாணிக்கக்களை திரும்ப கேட்டிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு அதை கொடுக்க விருப்பம் இல்ல. அதுக்கு பதிலா 50 கோடி ரூபாவை கொடுக்க போறாங்களாம். அதனால என்ன அஜய், மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருசுங்கிற மாதிரி அது வந்ததுல இருந்து அம்மாக்கு எவ்வளோ நல்லது நடந்துச்சு. நமக்கும் கல்யாணம் ஆயிருக்குல்ல. இல்ல பிரியா, எனக்கு எங்கேயோ இடிக்குது. இப்ப வந்துட்டு போன சாமியாரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு லாரி டிரைவரை வசியப்படுத்தினதா சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப உங்க அம்மா கிட்ட எதுக்கு கள்ள கேட்டு யாசகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அந்த லாரி டிரைவர் மாதிரியே உங்க அம்மாவையும் வசியம் பண்ணி அவங்களே கள்ள கொடுக்க வைக்கிற மாதிரி செய்யலாமே. ஆனா அதை விட்டுட்டு 50 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னதும் அமைதியா கிளம்பிட்டாரு. அதுக்கும் மேல நரிக்குடி ஜமீன்தார் வீட்டுல 50 கோடி ரூபாய் கேக்குறாங்கன்னு எப்படி இந்த சாமியாருக்கு தெரிய வரும்? அப்ப நரிக்குடி ஜமீனுக்கும் சாமியாருக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆமா அஜய், இப்ப எனக்கு புரியுது. அம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சரியா சொன்ன பிரியா. இந்த 50 கோடி ரூபாய உங்க அம்மா கிட்ட இருந்து சாமர்த்தியமா பறிக்கிறதுக்காக நரிக்குடி ஜமீன்தார் போட்ட திட்டம் தான் இது. இல்ல, அவர் பேரனை உனக்கு கட்டி வைக்க திட்டம். அப்படி மட்டும் நடந்திருந்தா 50 கோடி என்ன, உங்க அம்மா கிட்ட இருக்கிற அவ்வளவு சொத்துமே அவங்களுக்கு தானே. அந்த கல்யாணம் நடக்காததுனால தான் 50 கோடி ரூபாய்க்கு வந்து நிக்குது. அஜய், எவ்வளோ நடந்திருக்கு. அப்ப அந்த கல்லு போலியா? கண்டிப்பா பிரியா, அது போலியா தான் இருக்கும். அவங்க நோக்கம் உங்க அம்மா கிட்ட இருந்து காசை எடுக்கிறது. சரி, இத எப்படி இப்ப அத்தை கிட்ட புரிய வைக்கிறது? அஜய், அவங்க ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்றேன், அவங்க நிச்சயம் புரிஞ்சுக்குவாங்க. பிரியா அவள் அம்மாவை தேடத் தொடங்கினாள். லக்ஷ்மியோ அம்பாரி மாளிகையின் முகப்பில் உள்ள அவளது கணவரின் சமாதியில் இருந்தாள். நீங்க உயிரோடு இருக்கும் போதே இந்த மாணிக்கக்கல் கிடைச்சிருந்தா உங்களுக்கு விமான விபத்து ஏற்பட்டிருக்காது. இருந்தாலும் இப்ப கிடைச்சதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிடலங்க. நம்ம மகளுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சவனே கணவனா கிடைச்சிருக்கான். நானும் பத்மஸ்ரீ விருது வாங்க போறேன். மலை போல வந்த பல சிக்கல்கள் பனி போல விலகிடுச்சு. இதுவரை நடந்த நல்லதை விட இனி நிறையவே நல்லது நடக்கப் போகுது. இதுக்கெல்லாம் உங்க ஆசிர்வாதம் வேணும். கணவன் சமாதி முன் ஒரு நீண்ட பிரார்த்தனையை முடித்துவிட்டு லக்ஷ்மி வெளியே வந்தாள். எதிரிலேயே பிரியா. அம்மா,
உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். பிரியா அவளை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றாள். உள்ளே அஜயும் இருந்தான். இருவரும் சொல்லத் தொடங்கினார்கள். அரசு பொது மருத்துவமனை. ராஜதுரை எதிரில் சாமியார் நின்று கொண்டிருந்தார். எதுக்கப்பா என்ன கூப்பிட்ட? என்ன சாமி, அன்னைக்கு ரொம்ப கோபமா பேசிட்டு போனீங்களே, லக்ஷ்மி கிட்ட அந்த நாகமாணிக்க கல்ல வாங்கியாச்சா? இப்போதைக்கு இல்லப்பா, எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பா வாங்குவேன். சரி, பொண்ணுதான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. எப்படி அந்த நரிக்குடி ஜமீன்காரங்க அந்த நாகமாணிக்க கல்ல திரும்ப வாங்காம இருக்காங்க? நான் இப்ப லக்ஷ்மி கிட்ட தான் போயிட்டு வரேன். நரிக்குடி ஜமீன்காரங்க கல்ல திரும்ப கேட்கத்தான் செஞ்சிருக்காங்க. ஆனா லக்ஷ்மி அத 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க போறதா சொல்லியிருக்கா. என்ன, 50 கோடி ரூபாய் கொடுத்து கல்ல வாங்க போறாளா? சாமி, அவகிட்ட நான் தோத்தது போதும். நான் 51 கோடி ரூபாய் தரேன். அந்த கல்ல எனக்கு தரும்படி செய்யுங்க. அந்த கல்லு மட்டும் என்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஒரு நாள் முதலமைச்சரா ஆகுவேன். உங்களுக்கும் நீங்க கேட்ட அந்த ஒரு மண்டலத்துக்கு கல்ல நான் தர்றேன் சாமி. அப்படியா? சரி, இது நல்ல யோசனையா இருக்கே. லக்ஷ்மி தருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா உன்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். 51 கோடி ரூபாயை எடுத்துட்டு நரிக்குடி ஜமீன் நாமகிரி அம்மாவை போய் பாரு. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். ராஜதுரைக்கு முகமெல்லாம் சந்தோஷம். ஒரு வழியாக லக்ஷ்மியை ஜெயித்து விட்டது போல் ஒரு எண்ணம். அம்பாரி மாளிகை. அஜய் எல்லாவற்றையும் சொல்லி முடித்திருந்தான். லக்ஷ்மி தலையில் கை வைத்தபடி அமர்ந்து விட்டாள். அப்ப எல்லாமே திட்டமிட்ட சதியா மாப்பிள? சதிங்கிற வார்த்தை ரொம்ப சாதாரணம் அத்தை. இது கோடிக்கணக்குல சுருட்டுற அதிபயங்கர வேலை. கடவுளே, நான் இப்படி மோசம் போயிட்டேனே. என்ன சொல்றீங்க அத்தை? அதான் நம்ம முழிச்சுக்கிட்டோமே. அம்மா தாயே, இந்தாமாவும் நாகமாணிக்க கல்லுன்னு வேலையா போய் கொடுத்துருவோம் அத்தை. மாப்பிள்ள சிட்டி பாபு கிட்ட 50 கோடிய ரொக்கமா அப்பவே கொடுத்து விட்டுட்டேன். அட, என்ன அத்தை நீங்க? இப்ப உடனே அவனுக்கு போனை போட்டு திரும்ப வர சொல்லுங்க. லக்ஷ்மி செல்போனை எடுத்து அவனை பிடிக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவன் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தான். மாப்பிள, போனு சுவிட்ச் ஆஃப்னு வருது. அட கொடுமையே. சரி விடுங்க அத்தை, நான் நேர்ல போய் பாக்குறேன். அந்த கோழி குண்டையும் என் கையில கொடுங்க. நாகமாணிக்க கல் கோழி குண்டு ஆகிவிட்டிருந்தது அஜய்க்கு. அஜய் அசுர வேகத்தில் கணக்கு போட்டான். போட்ட வேகத்தில் புயல் போல கிளம்பி விட்டான். காரை கிளப்பிக் கொண்டு சாலைக்கு வந்தபோது எதிரில் சாமியார், அதுவும் நடு சாலையில். அவரை பார்க்கவும் அவனுக்கு உச்சி வெடித்து விடுவது போல கோபம் பீரிட்டது. இருந்தும் அடக்கிக் கொண்டு காரை நிறுத்தினான். அவரும் காரில் ஏறிக்கொண்டார். என்ன சாமி, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? கோபத்தை அடக்கியபடியே கேட்டான். ஆமாப்பா. ஏனப்பா லக்ஷ்மி வரல? எதுக்கு கேக்குறீங்க? சரி, நீ நரிக்குடி ஜமீனுக்கு தானே போற? நானும் அங்கத்தான் போனோம். சாமியாரின் பதில் அஜயை சற்று நெருடியது. ஆமா, உங்களுக்கு அங்க என்ன சாமி வேலை? அங்க போன உடனே உனக்கு அது தெரிஞ்சிடும் தம்பி என்ற சாமியார் உடனே ராஜதுரைக்கு போன் போட்டார். அப்பா ராஜதுரை, நீ பணத்தோட நரிக்குடி ஜமீனுக்கு உடனே கிளம்பி வா. லக்ஷ்மி அந்த கல்ல திருப்பி கொடுத்துட்டா. எல்லாம் என் மனோவசியம்தான்னு வச்சுக்கோயேன். பேசிவிட்டு போனை முடக்கியவரை அஜய் அதிர்வோடு பார்த்தான். காரை சாலை ஓரமாக ஒதுக்கி நிறுத்தினான். சாமியாரை கோபத்துடன் முறைத்தான். என்னப்பா அப்படி பாக்குற? பார்க்காம? ஆமா, என் அத்தை அந்த கல்ல திருப்பி கொடுக்க போறாங்கன்னு இப்ப எதை வச்சு சொன்னீங்க? இப்ப நீ அதுக்காகத்தான போற? நான் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் சித்தனப்பா. சித்தனாயா நீ? சரியான எத்தன். போகட்டும், ஒரு கோழி குண்டுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க முடிஞ்ச உங்க அத்தை மட்டும் யாரா? அத்தை நம்பிக்கையால மோசம் போனவங்க. நான் அதை விடமாட்டேன் சாமி. அட போப்பா, உப்ப யாரு தின்னாலும் தண்ணி குடிச்சுத்தான் ஆகணும். அத நீ சொல்றியா? நீயும் அந்த நரிக்குடிக்காரி நாமகிரியும் போட்ட நாடகம் பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அடேயப்பா, நீ பெரிய புத்திசாலித்தான். அப்ப நான் ஒரு போலிச்சாமின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லு. இத நான் நடு ரோட்டில் நின்னு கூட சொல்லுவேன். நீயும் போலி, அந்த நாகமாணிக்க கல்லும் போலி. ஆமாமா,
பாதிப்பும் ஏமாற்றமும் ஏற்படும்போது இப்படி சொல்லித்தானே ஆகணும். உன் அத்தை கொடுத்த பணம் கருப்பா வெள்ளையானும் கேள்வி வரும். அதுக்கும் இப்படி நடு ரோட்டுல நின்னு பதில் சொல்லுவியா? சாமியார் கேட்ட பதில் அஜயை கொஞ்சம் கலக்கியது. முதல் தடவையாக அவனுக்குள் பலவித சிவப்பு விளக்குகள் மாறி மாறி எரிய ஆரம்பித்தன. என்ன தம்பி, என்ன அப்படி ஸ்தம்பிச்சுட்ட? உங்க அத்தை கிட்ட மட்டுமில்ல, அந்த மாஜி எம்எல்ஏ ராஜதுரையும் இந்த கண்ணாடி கோழிகுண்டுக்காக 51 கோடி ரூபாயை எடுத்துட்டு இந்த நொடி புறப்பட்டிருப்பான். எந்த பதற்றமும் இல்லாமல் சொன்ன சாமியார் மெல்ல தன் தாடியை பீத்தார். அது அவர் கையோடு வந்தது. தலை டோப்பாவையும் களைத்தார். அஜய்க்கு திக்கென்றது. இப்போது அவன் எதிரில் மத்திய சிறப்பு புலனாய்வு பிரிவின் உயர் அதிகாரியான கலியமூர்த்தி காட்சியளித்தார். சார், நீங்களா? எஸ், ஐ அம் சிபிஐ கலியமூர்த்தி. எம்எல்ஏ ராஜதுரை மேல ஏற்கனவே பலவிதமான புகார்கள் இருந்தது. விபத்து நடந்ததும் அந்த ஆளை கூர்ந்து கவனிக்க அது காரணமாச்சு. அப்போதான் அந்த விபத்துக்கு பின்னால அந்த ஜமீன்தாரும் உங்க அத்தையும் இருக்கிறது தெரிய வந்தது. பாவம், ராஜதுரைக்கு தெரியாது அவன் அட்மிட் ஆகியிருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அவனை ஒரு கேமரா கண்காணிச்சுக்கிட்டே இருக்குன்னு. அதுதான் அவன் பேச பேச ஜமீன்தார் பக்கமும் உங்க அத்தை பக்கமும் நாங்க திரும்ப காரணமாச்சு. நானும் சங்கரானந்த சாமியாரா மாறினேன். அதுக்காக கோம்பை மலைக்கு போய் அசல் சித்த சந்நியாசிகள் கூடவும் பழகுனேன். அவங்க தந்த மருந்தால ராஜதுரையையும் குணப்படுத்தினேன். எனக்கும் கொஞ்சம் சித்த வேலைகள் தெரியும். அதுவும் அப்பப்ப பயன்பட்டது. நரிக்குடி ஜமீன் நல்லமணிக்கு ஏகப்பட்ட கடன். அப்பதான் அவர் நாகமாணிக்கம்ங்கிற பேர்ல மோசடி செய்ய முடிவு செய்தாரு. அந்த நாகமாணிக்க கல்ல வச்சு லயன் லக்ஷ்மியோட மகளை தன் பேரனுக்கு கட்டி வச்சா ஜமீனும் மற்ற விஷயங்களும் தப்பிச்சிடும்னு நினைச்சாரு. அத மாஜி எம்எல்ஏ ராஜதுரை கிட்டையும் கொடுத்து விட்டாரு. ஒருவேளை அந்த கல்ல லக்ஷ்மி வாங்கலேனா ராஜதுரை வாங்கிக்குவான்னு அவரோட திட்டம். அவன்கிட்ட கோடி கோடியா கருப்பு பணம் இருக்குங்கிறது நல்லமணிக்கும் தெரியும். இந்த விஷயத்துல நல்லமணி எதிர்பார்த்த மாதிரியே லக்ஷ்மி அவரோட வலையில விழுந்தா. நாகமாணிக்கம் மேல நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக பாம்புகளையும் அவ வீட்டுக்குள்ள விட்டாரு. பத்மஸ்ரீ விருது விஷயமாகவும் கலெக்டர் மந்திரி சபைன்னு அவர்தான் தூண்டி விட்டாரு. ஆனா ராஜதுரைய போட்டு தள்ள நினைச்சதுல தான் அவர் கணக்கு தப்பாயிடுச்சு. ராஜதுரை இதுக்கு பழி வாங்க காத்துக்கிட்டே இருந்தான். நான் ராஜதுரை கூட இருந்தே இதையெல்லாம் வேண்டாம்னு தடுக்க முயற்சி செய்தேன். ஆனா அவனுக்கு பழி உணர்ச்சி தான் அதிகமா இருந்தது. ரமேஷ் சாவுக்கு பிறகு நரிக்குடி ஜமீன்ல ஒரே குழப்பம். அப்போ அங்கேயும் நான் போனேன். நாமகிரி அம்மாவை கல்லுக்கு 50 கோடின்னு விலை வைக்க சொன்னேன். ஒரு இலங்கை வியாபாரி கல்ல கேட்கறதாவும் சொல்ல சொன்னேன். அந்த ஜமீன்ல ஒட்டிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு 50 கோடி கிடைக்க போகுதுன்னு உடனே ஒரே சந்தோஷம். என் பேச்ச கேட்டாங்க, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. 50 கோடின்னு விலை வைக்க காரணம் உங்க அத்தை அந்த ராஜதுரைன்னு அவங்க கிட்ட இருக்கிற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வரத்தான். அதுல உங்க அத்தையோட பணம் சிட்டி பாபு மூலமா வெளியே வர அவனை அப்படியே அமுக்கிட்டோம். ராஜதுரையும் இந்த நிமிஷம் பணத்தோட நரிக்குடி ஜமீனை நெருங்கி இருப்பான். அங்க ஏற்கனவே அதிகாரிகள் காத்துட்டு இருக்காங்க. மிச்சத்தை அவங்க பாத்துக்குவாங்க. சிபிஐ கலியமூர்த்தி தான் பேசி முடித்து விட்டதற்கு அடையாளமாக ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து அஜயை பார்த்தார். அஜயிடம் பிரமிப்பு, ஸ்தம்பிப்பு. சொல்ல மறந்துட்டேன், ராஜதுரையும் உங்க அத்தையும் சமுதாயத்துல பெரிய திமிங்கலங்க. நடந்த அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே தலைகீழா போட்டு தப்பிக்க பாப்பாங்க. ஆனா அது நடக்காது. சிட்டி பாபு எல்லாத்துக்குமே சாட்சி. அதே போல அந்த லாரி டிரைவர் அப்ரூவரா மாறிட்டான். ஆகையால உங்க அத்தையும் சரி, அந்த மாஜி எம்எல்ஏவும் சரி, இனி தப்பிக்கவே முடியாது. இதுல உங்க அத்தைக்கு இழப்பு 50 கோடி ரூபாய் மட்டும்தான். அதுக்கு கூட சரியான கணக்க காட்டுனா அபராதம் போக 90% திரும்ப கிடைச்சிடும். ஆனா பாவம் ராஜதுரை, அவன் வரையில பணமும் போச்சு, அரசியல் வாழ்க்கையும் போச்சு. இனி காலத்துக்கும் களி உருண்டதான். அதெல்லாம் பேராசைக்கும் பழி உணர்ச்சிக்கும் மக்களை ஏமாத்தி சொத்து சேர்த்ததுக்குமான ஒட்டுமொத்த தண்டனை. கலியமூர்த்தி பேசி முடிக்க அவரது செல்போனில் அழைப்பொலி.
சார், ராஜதுரை பணத்தோட வந்தாரு, பெட்டியோட அவரை புடிச்சிட்டோம். நல்லது. இனி அந்த சாமியார் விஷயத்த அப்படியே விட்டுருங்க. யாராவது கேட்டா சாமியார் தலைமறைவாயிட்டாருன்னு மட்டும் சொல்லிடுங்க. செல்போனில் தன்னோடு பேசிய போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பதிலளித்துவிட்டு திரும்பியவரை துளியும் பிரமிப்பு குறையாமல் பார்த்து கொண்டே இருந்தான் அஜய். என்ன அஜய், சாமியார் வேஷத்தை அப்படியே மறைச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? ஆமா சார், அந்த வேஷம் போட்டு எவ்ளோ சாதிச்சிருக்கீங்க. உங்களுக்குத்தானே அதனால பெருமை. இல்ல அஜய், என் பெருமையை விட போலீஸ் துறையும் அதோட ரகசியமும் ரொம்ப முக்கியம். இந்த செய்தி பத்திரிக்கையில வந்தா தப்பு பண்றவங்க எல்லாம் முழிச்சுக்குவாங்க. அப்புறம் நல்ல சாமியாருங்களை கூட யாரும் நம்பாம போகலாம். அடுத்து இன்னொரு தடவை நானே கூட இந்த வேஷத்தை போட முடியாம போகலாம். நீங்களும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் ஒரு புனிதமான வேஷத்தை போட்டு சாதிச்சிருக்கேன். அந்த வேஷம் பத்தி வெளியே தெரிஞ்சா விமர்சனத்துக்கு உள்ளாயிடும். நான் இப்ப திரும்பவும் அந்த வேஷத்தை போட்டுட்டு நேர கோம்பை மலைக்குத்தான் போக போறேன். பல பயிற்சிகள் பாதியில நிக்குது. அத முழுசா முடிக்கணும் என்று பேசிக்கொண்டே திரும்ப அந்த தாடி மீசையை எல்லாம் எடுத்து ஒட்டிக்கொள்ளத் தொடங்கினார். சில நிமிடத்தில் அவர் பழைய சங்கரானந்த சாமியாராகவே மாறிவிட்டார். தம்பி, உங்க அத்தைய நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. உங்களுக்கு என் ஆசிர்வாதங்கள் என்று அசல் சாமியார் போலவே பேசிவிட்டு நடையை கட்டத் தொடங்கினார். எல்லோரும் இதற்கு முன் பிரமித்த அதே நடை. அஜய் அவர் மறையும் வரை விழிமூடாமல் வியப்புடன் பார்த்து கொண்டே இருந்தான்.